புல்லாய் புழுவாய் பல்விருகமாய் பறவையாய் பாம்பாய் மனிதராய் தேவராய். இதை நம்ம பேசுறது மட்டும்தான் முடியுமே தவிர இதை என்ன செய்ய முடியாது, ரியலைஸ் பண்ற அளவுக்கு அவளோட சப்ஜெக்ட் ஈஸியான சப்ஜெக்ட் கிடையாது. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒருத்தன் சாதாரணமா வாங்கக்கூடிய BMW காரே உங்களால வாழ்க்கை ஃபுல்லா கஷ்டப்பட்டா கூட உங்களால வாங்க முடியாதுங்கிறப்ப ஒருத்தன் அடைஞ்ச ஞானத்தை எப்படி உங்களால அடைஞ்சிட முடியும் ஈஸியா? கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள் இருக்கு. ஞானேந்திரியங்கள்ங்கிறது கண், காது, மூக்கு, இதெல்லாம் வந்து ஞானங்களை, உலக ஞானங்களை நம்மளுக்குள்ள ஏத்துறது. ஆனா இது எல்லாமே இறைவன் இந்த உடல், இந்த ஆன்மா இயங்குவதற்காக கொடுத்தது. இது ஆன்மாவோட பொருள் கிடையாது. நான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதே மாதிரி வாக்கால், செயலால், உடலால், மனதால் 4 வகை புண்ணியங்களும் செய்யறோம். அப்போ புண்ணியம்னா என்ன, பாவம்னா என்னன்னா, முதலில் ஆரம்பிப்பதற்கு சந்தோஷமாகவும் இறுதி வரைக்கும் சந்தோஷமா இருக்கிறது புண்ணியம். கல்ல விட்டு எறிகிறோம், யாராச்சும் ஒருத்தவங்களை என்ன சொல்லுவாங்க, ஆனால் சின்ன வயசுல இந்த ஊனமானவங்களை நம்ம ஏதாச்சும் கிண்டல் பண்ணோம்னா என்ன சொல்லுவாங்க, அடுத்த ஜென்மத்தில் ஊனமா பிறந்து அவன் ஒன்று பார்த்து சிரிப்பான்றான்னு சொல்லுவாங்க. இந்த உடல் அப்படிங்கிறது ஏதோ ஒரு ப்ராசஸ்க்காக பிறக்குது, அது எடுக்குது. நம்ம அடுத்தடுத்த ஜென்மங்களில் பிறக்க போகிறோம். நம்ம எதற்காக பிறந்தோம், எதற்காக வாழ்கிறோம், எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. ஒரு ஆத்மாக்கு 7 தான் இல்லைங்க, 7 இல்லைங்க, 80 லட்சம் யோனிகள்னு சொல்கிறாங்க. ஒரு மனிதன்ல ஒரு ஆத்மா 80 லட்சம் யோனிகளில் பிறக்குன்னு சொல்கிறாங்க. மாணிக்கவாசருடைய திருவாசகம்னு ஒரு புக் இருக்குது, அதில் சிவபுராணம்னு ஒரு பாட்டு இருக்குது. புல்லாய் புழுவாய் பல்விருகமாய் பறவையாய் பாம்பாய் மனிதராய் தேவராய் செல் நின்ற சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தளித்தேனேன்னு சொல்லி அந்த அவர் இறைவனை நோக்கி பாடுறார், சிவபெருமானை நோக்கி பாடுறார். உலகத்தில் கூடிய எல்லா பிறப்புகளும் எல்லாமே பிறக்கும்னு சொல்றாங்க. அப்ப எல்லாத்தையும் கடந்து தான் நம்ம வரணும். நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆன்மாவா இருந்து என்ன பண்றேன்னா, எனக்கு ஒரு செல் உயிர், ஒரு அறிவு தாவரம், ஒரு அறிவு உயிர்னு சொல்றாங்க. எனக்கு ஒன்லி சுவை அறிவு மட்டும்தான் இருக்கும். என்ன செய்வேன், நான் டேஸ்ட் தான் பண்ண முடியும், திம்பேன், அவ்வளவுதான். ஓகேங்களா? அதை விட இன்னொரு விஷயம் தொடு உணர்வு தான் இருக்கும் செடிகளுக்கு. அதுவும் சில அப்போ என்னன்னா, அது உழியும் அடுத்து வந்து டேஸ்ட்டும் வருது. அதுக்கப்புறம் டேஸ்ட்டோட சேர்த்து பார்க்கக்கூடிய தன்மை வருது, 3 அறிவு வருது. மனிதன் தான் 6 அறிவு, மனம்னு ஒன்று அறிவு சேருது. அப்போ இதுக்கு மேலே ஒரு அறிவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது அடுத்தடுத்து போயிட்டே இருக்கிறாங்க. அப்போ என்னன்னா, நம்ம வந்து பெரிய ப்ராசஸ் இது. அதனால தான் வந்து ஞானிகளுக்கு சிறப்பு பவர் இருக்குது. இன்னொரு விஷயம், இதை நம்ம பேசுறது மட்டும்தான் முடியுமே தவிர இதை என்ன செய்ய முடியாது, ரியலைஸ் பண்ற அளவுக்கு அவளோட சப்ஜெக்ட் ஈஸியான சப்ஜெக்ட் கிடையாது. நான் அடிக்கடி சொல்லுவேன், நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, ஒரு யாகம் பண்ணுறது மூலமாகவோ, ஒரு கோயிலுக்கு போய் தவம் பண்ணுறது மூலமாகவோ, 15 நிமிஷம் கண்ண மூடி உட்கார்றது மூலமாகவோ நம்மளுக்கு ஞான தெளிவு கிடைச்சிரும்னு நம்புறாங்க. ஒரு சாதாரணமாக ஒரு கார் வாங்க முடியுமா? அவங்களால வாங்க முடியும். எத்தனை பேர் வாங்கியிருக்கிறான்? ஒன்றுக்கு மேலாதான் வாங்குறான்ல காரு. அப்போ அதுவே நம்மளால என்ன செய்ய முடியல, அது எப்படி சார் வாங்க முடியும்? இல்லைங்க, எல்லாரும் ஊர்ல இருக்கும்போது வாங்குறான்ல. எத்தனை கார் வெளியே போகுது, நம்ம ரோட்ல போனா எத்தனை கார் வெளியே போகுது, கேப்பே இல்லாம போகுதுல. இத்தனை பேர் வாங்கின காரே நம்மளால வாங்க முடியல. அப்ப எவனோ ஒருத்தர் அடைஞ்ச ஞானத்தை நம்மளால எப்படி புரிஞ்சுக்க முடியும்? நான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா என்ன சொல்ல வரேன்னு? அப்போ ஒரே ஒரு இயேசுநாதர் பிறந்தார், ஒரே ஒரு முகமது நபி பிறந்தார், ஒரே ஒரு இந்தியாவில் நிறைய ஞானிகள் இருக்காங்க. சரிங்களா? நியரஸ்ட் தமிழ்ல உலக அளவில் பேசப்படக்கூடிய ஞானினா ஓசோ. அவர் ஞானம் அடைஞ்சாரான்னு தெரியல. அவர் கான்ட்ரவர்சியாகவும் பேசுறாங்க. நான் சொல்ற சித்தர்கள்னா 18 சித்தர்கள் இருக்காங்க, 63 நாயன்மார்கள் இருக்காங்க இந்த சமூகத்தில். அப்போ இவங்கெல்லாம் 1000 வருஷத்துக்கு முன்னால் பிறந்தவங்க. அப்போ 1000 வருஷத்துக்கு முன்னால் எவனோ ஒருத்தன் பிறந்து சாதிச்சதை நம்ம என்ன பண்ணிடுறோம், 10 நிமிஷம் தியானத்தில் அடைஞ்சிட முடியும்னு நம்புகிறோம். ஒரு புத்தகத்தை படித்தா அடைஞ்சிட முடியும்னு நம்புகிறோம். அதெல்லாம் சாத்தியம் இல்லை. ஒருத்தன் சாதாரணமாக வாங்கக்கூடிய BMW காரே உங்களால் வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டப்பட்டா கூட உங்களால் வாங்க முடியாதுங்கிறப்ப ஒருத்தன் அடைஞ்ச ஞானத்தை எப்படி உங்களால் அடைஞ்சிட முடியும் ஈஸியாக? முடியவே முடியாது. யாரெல்லாம் ஞானிகளாக இருந்தாங்களோ அவங்க சின்ன வயசுலேயே ஞானத்தோட தான் பிறந்தாங்க. வள்ளலாருடைய பாட்டை 11 வயசுல எழுதின பாட்டை உங்களால் புரிஞ்சுக்கவே முடியாது. நீங்கள் வேணால் நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள், தெய்வமணி மாலைன்னு சொல்லி கூகுள் பண்ணுங்கள். வள்ளலார் 32 பாட்டு எழுதிக்கிறார் 11 வயசுல. இங்கே தான் எழுதிக்கிறார், கந்தக்கோட்டத்தில் எழுதிக்கிறார். கந்தக்கோட்டம் இருக்கு இல்லையா, கந்தக்கோட்டம் ஒரு ஊர் இருக்கு இல்லைங்களா, கேள்விப்பட்டிருக்கேன். அந்த ஊரில் அந்த கந்தக்கோட்டத்தில் உட்காந்து 11 வயசுல 32 பாட்டு தெய்வமணி மாலைன்னு எழுதிக்கிறார். அந்த 32 பாட்டுக்கும் அர்த்தத்தை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். 11 வயசில் அவர் எழுதின பாட்டுக்கு அர்த்தத்தை கூட நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அப்போ அவங்க பிறக்கிறப்பே அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, அதனால தான் சொல்கிறாங்க நம்ம ஜென்மாந்திரமாக நாம் பதிவுகளிலேயே வரோம். அப்போ இது நான் பேசுகிறது நிறைய பேருக்கு காமெடியாக இருக்கலாம், நிறைய பேருக்கு இது எனக்கும் காமெடியாக கூட இருக்கலாம் சில விஷயங்கள். அப்போ நான் கலெக்ட் பண்ண வரைக்கும் இந்த விஷயங்கள் இப்படி தான் போகுது. நம்மளால என்ன செய்ய முடியாது, அனலைஸ் பண்ண முடியாது. ஏன் சார் அப்போ இப்போ ஆத்மா கண்டிப்பா மறுஜென்மம் இருக்குன்னு தான் சொல்றாங்க. ஓகேங்களா? ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சொல்றாங்க. இப்போ முஸ்லீம்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா இம்மை மறுமைன்னு சொல்றாங்க. அங்கேயும் ஒரு மறுமையை அவங்க என்ன செஞ்சிடறாங்க. அப்ப இதுக்கு பின்னால ஒரு தீர்ப்பு ஒன்று இருக்கு, பொது தீர்ப்புன்னு ஒன்று இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா அது தீர்ப்பே கிடையாது, அதுதான் அடுத்த வாழ்க்கைன்னு சொல்றாங்க.
இப்போ ஒரு சில பேர்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் சார். இப்போ ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா 24 மணி நேரத்துக்கு வந்து அந்த ஆத்மா அந்த உடல் பக்கத்துலயே நின்று பாக்குமா? இருக்கலாங்க. நான் சொல்றது அப்படி இருக்குதா இல்லையா அதை பத்திலாம் நம்மளுக்கு கவலை இல்லை. அது போயிடுச்சுல. போன ஆத்மாவை திருப்பி கொண்டு வரதா இருந்தால் தான் நீங்கள் சொல்கிற கணக்கெலாம் 24 மணி நேரம் இருந்தாங்கன்னா ரெண்டு நாளைக்கு இருந்தாங்கன்னா ஒரு 5 மாதம் அந்த பாடி கூட இருந்தால் என்ன ஆக போகுது உங்களுக்கு? 5 பைசா யூஸ் இல்லை இல்லையா? நான் சொல்கிறது ஆத்மாவுக்கு அது யூஸாக இருக்கலாம். என்ன சொல்கிறாங்கன்னா அதனுடைய எல்லாமே நான் சொன்ன தத்துவங்கள் சொன்னேன் இல்லைங்களா, தத்துவங்களில் தசவாயுக்கள் இருக்கு. நம்ம உடம்புக்குள்ள எல்லாமே ப்ராப்பராக ஒர்க் ஆகுதுங்க. 5 இந்திரியங்கள் இருக்கு. கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள் இருக்கு. ஞானேந்திரியங்கள்ங்கிறது கண், காது, மூக்கு இதெல்லாம் வந்து ஞானங்களை, உலக ஞானங்களை நம்மளுக்குள்ள ஏற்றுறது. கர்மேந்திரியங்களுக்கு கை, கால், அப்புறம் எருவாய், கருவாய், பாத்ரூம் போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் சொல்லுது. பேசுறதுக்கான வாய். இந்த 5 உறுப்புகள் நம்மளுடைய ப்ராசஸ், நம்மளுடைய செயல்பாட்டுக்காக இருக்கக்கூடிய இது. நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய 5 வாயுக்கள், 10 வாயுக்கள், அடுத்து 10 நரம்புகள், இப்படின்னு சொல்லி ஒவ்வொன்று 10 நாடிகள், இப்படின்னு சொல்லி மொத்தம் 96 சிஸ்டம் நம்மளுக்குள்ள இந்த உடம்பு இயங்குறதுக்கு 96 சிஸ்டம் இயங்கிக்கிட்டு இருக்கு. இதில் ஒவ்வொன்றா போகும் நம்மளை விட்டு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் அந்த ஆன்மா வெளியேறினதுக்கு அப்புறமா இது ஒவ்வொன்றா நம்மள்ட்ட இருந்து நீங்கும். இது எல்லாமே அதோடதுன்னு சொல்றாங்க. ஆனால் இது எல்லாமே இறைவன் இந்த உடல், இந்த ஆன்மா இயங்குவதற்காக கொடுத்தது. இது ஆன்மாவோட பொருள் கிடையாது. நான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ நீங்கள் வரீங்க, வந்துட்டு பைக்கை விட்டுட்டு போயிட்டீங்க. பைக்கை விட்டுட்டு போனாலும் இன்னும் ஒரு மணி நேரத்துக்கு உங்களுக்கு இதில் வாடகை இருக்கு. சரி, 1 மணி நேரத்துக்கு வாடகை இருக்கு. நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா, நீங்க தான் ஃப்ளைட் ஏறிட்டீங்களா மலேசியாவுக்கு. இந்த வாடகை உங்களுக்கு இருந்தா என்ன, இல்லாட்டினா என்ன? ஆனால் இந்த ஒரு மணி நேரம் வாடகைக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுவீங்க அப்படின்னு வேணா சொல்லலாம். இந்த வண்டி தான் வெயிட் பண்ணுமே தவிர நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, நீங்க கிளம்பி போயிருவீங்க. அப்போ வண்டிக்கு இன்னும் ஒரு மணி நேரம் வாடகை இருக்குது, அவர் போயிட்டாருன்னு சொல்ற மாதிரி சொல்லலாமே தவிர வண்டிங்கிறது இனிமேல் அவருக்கு யூஸே கிடையாது. அவர் எடுத்து பண்ணிட்டாரு, கழட்டி விட்டு போயிட்டாரு, கிளம்பிட்டாரு. அப்படி சார் இப்போ ஆத்மாக்கு வந்து ஆசையோட பிறக்கும். இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து சில பேர் பிறந்தாங்கன்னா திருப்பி அதே குடும்பத்திலே வந்து பிறப்பாங்கன்றாங்களே. தெரியலைங்க, அதுதான் சொல்றேன், அதெல்லாம் தெரியல. நம்ம இதே உயிரா பிறக்கிறதுக்கே சாத்தியம் இல்லைன்னு சொல்றாங்க. நான் சொல்றது புரிஞ்சுங்களா? இதே மனித ஜென்மத்தில் பிறப்பமானே தெரில. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா மொத்தம் 4 வகை பாவங்கள், வாக்கால், உடம்பால், மனதால், செயலால் நம்ம 4 வகை பாவங்கள் செய்கிறோம். அதே மாதிரி வாக்கால், செயலால், உடலால், மனதால் 4 வகை புண்ணியங்களும் செய்கிறோம். அப்போ புண்ணியம்னா என்ன, பாவம்னா என்னன்னா முதலில் ஆரம்பிப்பதற்கு சந்தோஷமாகவும் இறுதி வரைக்கும் சந்தோஷமாக இருப்பது புண்ணியம். ஆரம்பிப்பதற்கு சந்தோஷமாகவும் இறுதியில் போய் துக்கமாகவும் முடிகிற பேர் பாவம். அப்போ இந்த பாவத்தினுடைய அடிப்படையில் நம்ம அடுத்தடுத்த ஜென்மத்தை என்ன செய்ய போகிறோம், அனுபவிக்க போகிறோம்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன செஞ்சோமோ அது ரியாக்ட் ஆகும். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, கல்லியாக பிறப்பீங்க, எருமாடாக பிறப்பீங்க, பன்னியாக பிறப்பீங்க, நாயாக என்ன வேணாலும் பிறப்பீங்க. அதனால சின்ன வயசில் சொல்லுவாங்க, நாயை கல்ல விட்டு எரியாதரா, அப்புறம் அடுத்த ஜென்மத்தில் ஒன்று அதுக்கு நான் கல்ல விட்டு எரியுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சும்மா காமெடிக்கு சொல்கிறதோ உண்மையை சொல்கிறதோ சொல்லுவாங்க, நாயை கல்ல விட்டு எரியாத, கல்ல விட்டு எறிகிறோம். யாராச்சும் ஒருத்தவங்களை என்ன சொல்லுவாங்க, சின்ன வயசுல இந்த ஊனமானவங்களை நம்ம ஏதாச்சும் கிண்டல் பண்ணோம்னா என்ன சொல்லுவாங்க, அடுத்த ஜென்மத்தில் ஊனமா பிறந்து அவன் ஒன்று பார்த்து சிரிப்பான்றான்னு சொல்லுவாங்க. அப்போ இது ஏதோ ஒரு ரியாக்ட் ஆகிட்டே இருக்குது. இது அப்போ இது கண்டிப்பா சுழற்சி மாதிரி போயிட்டே கண்டிப்பா சுழற்சி மாதிரி போகும். இந்த உடல் அப்படிங்கிறது ஏதோ ஒரு ப்ராசஸ்க்காக பிறக்குது, அது எடுக்குது. நம்ம அடுத்தடுத்த ஜென்மங்களில் பிறக்க போகிறோம். நம்ம எதற்காக பிறந்தோம், எதற்காக வாழ்கிறோம், எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. அந்த மாதிரி தான் நம்மளோட டிசைன் இருக்குது. நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு கான்சியஸு கொடுத்தா நம்ம புத்தி கட்டு போயிடும். அப்போ எல்லா பிரபஞ்ச உண்மைகளும் நம்மளுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அது ஆட்டோமேட்டிக்காக நடக்குது. நம்மளுக்கு ஹார்ட் எப்படி ஒர்க் ஆகுன்னு தெரியுமா, லங்ஸ் ஒர்க் ஆகும் தெரியாது, எப்படி சாப்பிட்ற பொருள் வெளியே வருதுன்னு தெரியாது. அதுவாக இயங்குது லைஃப். அது மாதிரி இந்த லைஃப்பும் ஆட்டோமேட்டிக்காக அதாவே நடந்துக்கிட்டு இருக்கும். வள்ளலார் என்ன சொல்கிறாருன்னா, இந்த இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு சாமியாருடைய உரை கேட்டேன். ஆன்மீகம் என்பது எல்லாத்தையும் துரிதப்படுத்துவதுன்னு சொல்கிறார். என்னது துரிதப்படுத்துவது, ஸ்பீடப் பண்ணுறது. துரிதம்னா ஸ்பீடப், வேமா செய்யுங்க அப்படின்னு சொல்கிறது. அப்போ ஆன்மீகத்துக்குள்ள போயிட்டோம்னா எல்லாமே வேமா நடக்க ஆரம்பிச்சிடும். அப்போ துன்பம் என்ன ஆயிரும், வேகமாயிடும். ஆமாம், அதனால தான் ஆன்மீகத்துக்குள்ள போகிறவங்களுக்கு துன்பம் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ வாழ்க்கையை வேமாக்குறது, என்னுடைய பல ஜென்மங்களை என்ன செஞ்சிடுறது, ஒரே ஜென்மத்தில் முடிச்சிடுறது. அப்போ வள்ளுவருடைய கடவுள் வாழ்த்து புத்தகத்தில் கடவுள் வாழ்த்து ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய அந்த முதல் அதிகாரத்தை படிச்சிங்கன்னா, இந்த உலகம் முடிவதை பற்றி, இல்லைன்னா இந்த உலகம் நீடூடி வாழ்வார், இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் வாழ்வார்ன்ற வார்த்தையெல்லாம் இருக்கும். அப்போ சாகாமல் வாழ்கிறத பற்றி அந்த வள்ளுவர் சொல்கிறாருன்னு வள்ளலார் சொல்கிறாரு. ஆனால் அது எதுக்காக சாகாமல் வாழ்வாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, கடைசியாக என்ன பண்ணுவாங்க, ஆசையை துறந்தால் மட்டுமே சாகாமல் வாழ முடியும்னு வள்ளுவர் முடிக்கிறார். அப்போ இந்த ஆசைக்கும் இந்த ஆன்மாவனுடைய தேவைக்கும் இந்த ஆன்மாவனுடைய கண்டினியூட்டிக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்குது. அதனால நம்ம எப்படி ஆசைப்பட்டு என்ன நடக்கிறோமோ அதே வாழ்க்கை திருப்பி நம்மளுக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம எப்படி நம்ம அசையாமல் இருந்து ஒருத்தனை கொல்லணும்னு நினச்சோம்னா நம்ம அடுத்த வருஷம் என்ன ஆயிடுவோம், அடுத்த ஜென்மத்தில் ஒரு மரம் 350 வருஷம் என்ன பண்ணுது, என்ன பண்ணும் சார், உயிரோடு இருக்குல்ல. 350 வருஷம்? ஆமாங்க, 350 வருஷம் 400 வருஷம்லாம் மரம் இருக்குல்ல அமேசான் காடுகளில்.
அப்போ அது எவ்வளோ கேவலமான பிறவி, எங்கேயுமே போகாம எந்த பர்பஸ் 350 வருஷம். எவ்வளோ கஷ்டம். நம்மளுக்கு 10 நிமிஷம் நீ உட்கார வச்சிங்கன்னா எனக்கு ஒரு போர் அடிக்கும். அப்போ மரத்துக்கு அறிவு இல்லை, இருந்தாலும் மரத்துக்கு உயிர் இருக்குல்ல, அந்த உயிர் 350 வருஷமா அந்த இதுக்குள்ள ஏதோ ஒரு ப்ராசஸ்க்காக பெண்டிங்ல இருக்கு இல்லையா? சொல்றது புரிஞ்சுட்டா? ஒரு ஈசல் வந்து ஒரே நாளில் பிறந்து ஒரே நாளில் அது சோழியை முடிச்சுக்குது. ஒரு குட்டியை பிறந்து ஒரு கல்யாணத்தை பண்ணி ஒரு குடும்பத்தை அமைச்சு எத்தனை குட்டி பெற்றுச்சோ ஈசல் தெரியல இல்லைங்களா? அவன் ஒரே நாளில் என்ன பண்ணிடுது அதனுடைய வேலையை. அப்போ இன்னும் துரிதமாக இருக்குது. அப்போ ஒவ்வொரு ஜென்மங்களும் ஒவ்வொரு பர்பஸுக்காக இங்கே இருக்குது. ஆனால் அந்த பர்பஸ் என்ன நம்மளுக்கு தெரியாது.